தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நான் பகிரக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா மருதாணி. இந்த மருதாணியை பற்றி எத்தனையோ பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நிறைய பேருக்கு மருதாணியினுடைய மகிமைகள் அப்படின்றது தெரியறதில்ல. என்ன ஒரு விஷயம்னா, எப்போ மருதாணியை பற்றி பேசும்போதும் என் கையில் மருதாணி இருக்காது. அதுக்கு ஏதாவது ஒரு வழிபாடு காரணமாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணம், ஆனால் என் கையில் பார்த்தீங்கன்னா மருதாணி அப்படின்றது இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தூமாவதி தாயாரோட வழிபாட்டில் இருக்கிறதுனால நான் மருதாணி வைக்கல. யாரும் கண்டிப்பாக கீழே தயவு செஞ்சு நீங்கள் ஏன் மருதாணி வைக்கல அப்படின்னு கமெண்ட் போடாதீங்க. சரி, முதல்ல இந்த மருதாணி யார்? மருதாணியை பற்றின வரலாறு நமக்கு தெரியணும். மருதாணி அப்படிங்கிறது மருத வாசனி. யார் அந்த மருத வாசனி? தாய் தந்தை இல்லாத ஒரு அனாதையான பொண்ணு. சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா தாய் தந்தை இழந்துடுறா. அழகும் அறிவும் பண்பும் நல்ல குணமும் நிறைஞ்ச ஒரு நல்ல பொண்ணா அவள் வளர்றா. காடுகள்லேயே தான் வளர்றா. காடுகளில் இருக்க மரங்களும் மிருகங்களும் செடிகளும் தான் அவளுக்கு பார்த்தீங்கன்னா உற்ற தோழர்களாகவும் தோழிகளாகவும் இருக்காங்க. அவள் ஆத்மார்த்தமாக மானசீகமாக சூரியனை தன்னுடைய தந்தையா பாவிக்கிறாள். புரியுதுங்களா? எப்பயுமே சூரியனை பார்த்து சூரியன் கிட்ட எல்லாம் பேசுறது. அப்பா இன்னைக்கு இது நடந்துச்சுப்பா, அப்பா நேற்று அது நடந்துச்சுப்பா, அப்பா இன்னைக்கு எனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்குப்பா, அப்பா நான் இன்னைக்கு இது சாப்பிட்டேன்ப்பா, அப்பா நேற்று இந்த பிரச்சனை நடந்துச்சு. ஆக அவளுடைய உள்ள விஷயங்கள், அதாவது உள்ள குமுறல்களையும் சந்தோஷங்களையும் அத்துணையும் பார்த்தீங்கன்னா சூரியனையே தந்தையா பாவிச்சு சூரியன்கிட்டே தான் தினம்தோறும் சொல்லிட்டு வரா. இப்படி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவ காட்டுல திரியும் போது, அந்த வனம் தான் அவளோட வீடு, சூரியன் தான் அவளோட அப்பா. அப்படி தெரியும் போது ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அழுதுட்டே வரா. அதை பார்த்த உடனே இந்த மருத வாசனிக்கு ரொம்ப கஷ்டம் ஆகுது. ஏன்னா இவளோட மனசு அவ்வளோ இலகிய மனசு. அந்த பொண்ணு அழுதுட்டு வர்றதை பார்க்கும்போது, அம்மா ஏன் அழறீங்க அப்படின்னு கேட்குறா. அந்த பொண்ணு அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறா, அழுதுட்டே இருக்கா. உங்க பேர் என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது ஷாமலா அப்படின்ற. ஆக மருத வாசனிக்கு அந்த பொண்ணு பேரு ஷாமலா, அவ்வளோதான் தெரியும். ஆக இந்த மருத வாசனி என்ன பண்றா, அவளோட குடில், ஒரு சின்ன குடில் வச்சுருக்கா. அந்த குடில்ல அந்த அம்மாவை தங்க வைக்கிறா. தங்க வச்சு அந்த அம்மாவை நல்லா கவனிச்சுட்டு வரா. அதாவது தமக்கைக்கு தமக்கையாகவும் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும். ஏன்னா அனாதை பொண்ணு இல்லையா, யாரும் இல்லை இல்லையா. ஆக அந்த பொண்ணுக்கு இவை எல்லாமும் இருந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சுட்டு வர. சில காலங்கள் ஓடுது. சில காலங்கள் ஓடும்போது பார்த்தீங்கன்னா இவ அந்த பொண்ணுக்கு பழம் பறிக்கிறதுக்காக போறா. போகும்போது பார்த்தீங்கன்னா ஆஜோனுபவமான மனிதர்கள் ஒரு 6 பேர் வராங்க. அவங்க கையில பார்த்தீங்கன்னா பெரிய கெதையும் கத்தியும் ஈட்டியும் கொண்டு வராங்க. ஆஜோனுபவமா இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே மருதவாசனிக்கு பயம் வருது. ஐயோ, இவங்க யாரு, இவ்வளோ ஆஜோனுபவமா இருக்காங்களே, இவங்க நம்மளோட அதிதி, நம்மளோட விருந்தாளி ஒரு அம்மா வந்திருக்காங்கல்ல, அந்த அம்மாக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்களோ அப்படின்னு பயந்து ஓடி வர. நீங்க யாரை பார்க்கணும் அப்படின்னும் போது ஷாமலாவை கேட்குறாங்க. அவங்க ஷாமலாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் பார்க்க விட மாட்டேன், அவங்கள நீங்க சந்திக்க விட மாட்டேன் அப்படின்னு தடுத்து நிறுத்துறா. அப்ப மருத வாசனிக்கு பார்த்தீங்கன்னா மாரக தசை, மாரக புத்தி அப்படிம்பாங்க. அவளோட விதி முடியும் தருவாயில இருக்கா. அப்ப இவங்க பேச பேச அந்த ஆஜோனுபவமான மனிதர்கள் பார்த்தீங்கன்னா தப்பா புரிஞ்சுட்டு இவளை தடுக்கிறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவங்கள தடுக்கிறா. இவ என்ன நினைக்கிறா அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ கெடுதல் செய்ய போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறா தப்பா. அப்ப இவ போய் தடுக்க ஒரு ஆஜோனுபவமா பல மனிதர்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா. அதுல ஒரு மனிதனுக்கு ரொம்ப கோவம் என்ன பண்றா, ஒரு கத்தி எடுத்து அவன் மேல வீசிடுறா, அடிச்சிடுறாங்க. ஆக அவ பார்த்தீங்கன்னா இறக்குறா. அப்படியே ரத்தம் பீறிட்டு ஓடுது. பீறிட்டு ஓடும்போது சூரியனை கூப்பிடுறா. அப்பா சூரியதேவா அப்படின்னு கத்த க்ஷணத்துல சூரியன் நிக்கிறான். அந்த குடலுக்குள்ள இருந்த ஷாமலா தேவியும் நிக்கிறா. நிற்கும் போது ஷாமலா தேவி ஓன்னு அழறா. அப்ப யமதர்மராஜன் நிக்கிறான். அப்ப இத்தனை பேர் வராங்கன்னா அந்த அம்மா யாரு? யமதர்மராஜனுடைய மனைவி ஷாமலா தேவி. யமதர்மனோட நமக்கு பாத்தீங்கன்னா கணவரோட சண்டை வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி யமதர்மராஜனோட ஒரு மனஸ்தாபம், சண்டை. அதனால அந்த அம்மா அழுதுட்டு பூலோகம் வந்துடுது. வந்த மாத்திரத்துல வந்த இடத்துல இந்த பொண்ணை பாக்குது. ஆக அப்ப ஷாமலா தேவி சொல்றா, என்ன பாவம் செஞ்சீங்க, எனக்கு தந்தைக்கு தந்தையாவும் தாய்க்கு தாயாவும் எனக்கு உற்ற தோழியாவும் இருந்த ஒரு பொண்ணை சாகடிச்சிட்டிங்களே, நியாயமா அப்படின்னு பாத்தீங்கன்னா யமதர்மராஜனை கேட்கிறா. ஏன் அவன் யமதர்மராஜனை கேட்கிறா? வந்த ஆஜோனுபவமான மனிதர்கள் யாரு அப்படின்னா யம தூதர்கள். அவங்களோட உருவத்தை பார்த்துதான் மருதவாசினி பயந்து அவங்கள தடுக்கிறா. கோவத்துல, இவளோட கெட்ட நேரம் கோவத்துல அவங்க பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து வெட்டிடுறாங்க. யம தூதர்கள் பொதுவா அப்படி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. நியாயம் தர்மம் தவறாதவர்கள் தான் யம தூதர்கள். இருந்தாலும் இவளோட கெட்ட நேரம் வெட்டிடுறாங்க. அப்ப அழும்போது யமதர்மராஜன் கிட்ட ஷாமலா தேவி சொல்றா. அவ கதறி அழறா, வழியில துடிக்கிறா. அப்ப ஷாமலா தேவி சொல்றா, எனக்கு தெரியாது இந்த பொண்ணு திருப்பி உயிரோட வரணும், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது,
மருதவாசினியோட உயிர் வந்து திருப்பி கொடுங்க அப்படின்னு. அப்ப யமதர்மராஜன் சொல்றாரு, அம்மா எனக்கு உயிரை எடுக்கதாமா தெரியும், கொடுக்க தெரியாதேம்மா அப்படின்னு மனம் வருந்தி நிக்கிறாரு. அந்த நேரத்துல சூரியன் சொல்றாரு, அம்மா உனக்கு என்ன வரம் வேணும் கேளுடம்மா என் குழந்தை அப்படின்னு கேட்கும்போது மருதவாசினி சொல்றா, அக்கா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உறவுல எனக்கு அண்ணி ஆவீங்க. சூரியன் எனக்கு அப்பா, யமதர்மராஜன் எனக்கு அண்ணன் இல்லையா, உறவுல நீங்க எனக்கு அண்ணி ஆவீங்க. ஆக என் அண்ணனோட தூதர்கள்னால நான் இறந்தது பெரிய பாக்கியம் பண்ணி, அதனால நீங்க எங்க அண்ணனை ஒன்னும் திட்டாதீங்க அப்படின்னு அவ சொல்றா. அப்ப சூரியன் கேட்கிறார், சரிம்மா உனக்கு என்ன வரம் வேணும் கேளுமா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா யமதர்மராஜன் சொல்றான், அம்மா நீ இறந்தாலும் இந்த பூமியில நிலைச்சு நிக்கிற மாதிரி ஒரு வரம் தரட்டுமாமா உனக்கு அப்படின்னு கேட்கிறான். ஊன்னா கொடுங்கண்ணா அப்படின்றா. நான் உன்னை செடியா மாத்திட்டுமாமா அப்படின்றா. தாராளமா மாத்துங்கண்ணா அப்படின்ற. அப்படி வந்த செடி தான் மருதவாசினி, மருதாணி செடி. இந்த மருதாணி செடியை யார் அரைச்சி வந்து பாத்தீங்கன்னா யமதர்மன் ஒரு வரம் கொடுக்குறார், யார் அரைச்சி கையில வச்சுட்டாலும் 6 நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறம் இருக்கும். அந்த 6 நாளும் அந்த உயிர் பிரியாதுமா, யம தூதர்கள் வந்து அந்த உயிரை எடுக்க மாட்டாங்கம்மா, இது என் தங்கையான உனக்கு நான் கொடுக்குற வரோம் அப்படின்னு யமதர்மன் சொல்றாரு. ஆக மருதவாசினிக்கு, மருதாணி செடிக்கு இப்படி ஒரு வரம் உண்டு. 2வது வரம் என்ன, சூரிய பகவான் கொடுக்குறாரு. எந்த ஒரு சுப நிகழ்ச்சியிலையும் உன்னை அரைச்சி நல்ல கையில வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சி ரொம்ப சுபமா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப பெருமிதத்தோட கௌரவமா முடியும் அப்படின்றது சூரியன் கொடுத்த வரும். ஆக பேரும் புகழும் வேணுமா, மருதாணி அரைச்சி கையில வச்சுக்கோங்க அப்படின்றது வரும். புரியுதுங்களா? சரி, இது மட்டும்தான் மருதாணிக்கு வரமா? இல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி. ராமாயணம் தெரியாதவங்க யாருமே கிடையாது இல்லைங்களா? அப்ப ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா சீதா தேவியை பிரிஞ்சிடுவார். ஏன் பிரியிறாரு? ராவணன் அவளை சிறையெடுக்கிறார். சிறையெடுத்து கொண்டு போய் அரண்மனையில வைக்கணும் அப்படின்னும் போது தாயார் சொல்லுவா, நான் அரண்மனையெல்லாம் என் கணவரை திறந்து அவர் மட்டும் அங்க காட்டுல கஷ்டப்படுவாரு, நான் அரண்மனை வாசல்லாம் வாழ மாட்டேன், எனக்கு வனத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அசோகவனம் இருக்கும், அந்த இடத்துல போய் நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் உட்காந்துருவா. ராவணன் ஒன்றும் சொல்ல மாட்டா, சரி உன் சௌரியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அப்ப அந்த சீதாதேவிக்கு உற்ற துணையா இருந்தது 2 பேர். ஒண்ணு திரிசடை, விபீடனனின் மகள். அவ தான் வந்து பாத்தீங்கன்னா சீதாதேவிக்கு தங்கச்சிக்கு தங்கச்சியா இருந்தா. அதே மாதிரி அவ ஏதாவது வேலை நிமித்தமா போறா அப்படின்ற பட்சத்துல சீதாதேவி யார் கூட பேசிட்டு இருந்தா அப்படின்னா மருதாணி மரம், மருதவாசினி கூட தான் பேசிட்டு இருந்தா. ஆக மருதவாசினிக்கு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி கொடுத்த வரமும் ஒண்ணு இருக்கு. அது என்ன? இப்ப அவ வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருக்கும் போதெல்லாம் மருதாணி செடிகிட்ட பேசுவாளாம், என் கணவர் அப்படிப்பட்டவர், என் மாமியார் இப்படிப்பட்டவர், எங்க குலம் அப்படி அவ்வளோ நல்லவங்க அப்படின்னு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை புகழ் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டே இருப்பாளாம் சீதாதேவி. அந்த அளவுக்கு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு புகழ் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி. ராமச்சந்திர மூர்த்தியினோட ஒரு அதீத பெருமை என்ன அப்படின்னா, ராவணனை வந்து பாத்தீங்கன்னா சம்ஹாரம் பண்ணிடுறாரு. சம்ஹாரம் பண்ணிட்டு கடற்கரை ஓரத்துல ஒரு கல் மேல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு உருவம் வருது, அந்த தண்ணியில இருந்து ஒரு உருவம் வருது. பாக்குறாரு, அந்த உருவம் பெண் உருவம் அப்படின்னும் போது காலை இப்படி உட்கார்ந்துருந்தவர் இப்படி நகர்ந்து உட்கார்றாரு. ஒரு உருவம், நிழல் கூட பெண்ணோட நிழலை நான் தீண்ட மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அந்த உருவம் யாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மண்டோதரி வந்து பாக்குறா, அடடா என் கணவர் சாமானிய ஒரு மனுஷனோட கையினால இறந்துட்டாரோன்னு ரொம்ப கவலைப்பட்டேன் நானு, ஆனா இருக்கிறதுலே அதி உத்தமமான புருஷன், ஒரு நிழல், பெண்ணோட நிழல் தெரிஞ்சு கூட தீண்டாம நகர்ந்து உட்கார்றாரு. அப்ப இந்த மனுஷன் கையால என் கணவர் எழுந்தது நான் பெரிய பெருமையா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ திருப்பி போயிடுவாளா. கடல்ல இருந்து வரக்கூடிய தன்மை அப்படின்றதுலாம் மண்டோதரிக்கு உண்டு. அந்த மாதிரி நீர்ல இருந்தே எந்திரிச்சு வரும்போது இவளை பார்த்து நிழலை பார்த்து நகர்ந்ததுனால சந்தோஷப்பட்டு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வணங்கி போவா. அப்பேற்பட்ட ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ராவணனை சம்ஹாரம் பண்ணிடுறாரு. சம்ஹாரம் பண்ணிட்டு சீதையை போய் மீட்கிறாரு. மீட்கும் போது சீதாதேவி சொல்லுவா, ரொம்ப சந்தோஷப்படுவா. ரொம்ப சந்தோஷப்பட்டு ஸ்ரீராமச்சந்திரனை நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்லுவா, இந்த திரிசடை தான் எனக்கு ரொம்ப துணையா இருந்தா, அதனால திரிசடைக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்பா. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பிறப்புல கிருஷ்ணருக்கு தங்கச்சியா பிறப்பா திரிசடை, சுபத்திரையா பிறப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மருதாணியை பார்த்து சொல்லுவா, இந்த மருதாணி செடி தான் என் கூட வந்து உற்ற துணையா இருந்தா, ஆக மருத வாசனைக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்பா. ராமச்சந்திரமூர்த்தி கேட்பார், அம்மா உனக்கு என்னம்மா வரம் வேணும் அப்படின்னு கேட்கும் போது மருதவாசினி சொல்லுவா, உங்களை பார்த்த க்ஷணத்துல சீதாதேவி எத்துணை சந்தோஷம் பெற்றாங்க, எத்துணை மகிழ்ச்சி ஆனாங்க. ஆக அதே மாதிரி என்ன அரைச்சி யார் வச்சுக்கனாலும்
அத்துணை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உள்ளத்திலிருந்து பூரிட்டு வரணும், அதாவது பொங்கிட்டு வரணும், பூரிப்பு அப்படின்றது உள்ளத்திலிருந்தே வரணும் அப்படின்னு கேட்பா. அப்ப ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தந்தை அப்படின்னு சொல்லுவார். ஆக இப்படி ஒரு வரம் மருதாணிக்கு உண்டு. இன்னொரு வரம் என்ன அப்படின்னா, சுக்கராச்சாரியர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அசுரகுரு சுக்கராச்சாரியர், தேவகுரு பிரகஸ்பதி குரு பகவான். அப்ப அசுரகுரு சுக்கராச்சாரியருக்கு ஈடு இணை உலகத்திலேயே யாரும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, மிருத சஞ்சீவினி மந்திரம், இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய மந்திரம். இது சுக்கராச்சாரியாரை தவிர யாருக்குமே தெரியாது. ஈசன் சொல்ல சுக்கராச்சாரியார் தான் பாத்தீங்கன்னா அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கினவர். தேவகுரு பிரகஸ்பதி கூட தெரியாது. அப்படிப்பட்ட மந்திரம் எப்படி பலிதமாகும் யாருக்கும் தெரியாது. அப்புறம் எப்படி அந்த மந்திரத்தை நம்ம பலிதமாக்க முடியும்? ரொம்ப எளிமையான விஷயம் ஒன்று இருக்கு. ஒரு முறை மருதாணிக்கு சுக்கராச்சாரியார் வரம் கொடுத்திருக்கார். என்ன வரம் கொடுத்திருக்காரு? அம்மா, யார் உன்னை பறிக்கும் போது எந்த மந்திரம் சொன்னாலும் அது மிருத சஞ்சீவினி மந்திரம் சொன்ன பலன் அப்படின்றது கிடைச்சிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கராச்சாரியர் கொடுத்துருக்காரு இந்த மந்திரம். இதெல்லாம் உண்மைதானா? வேலை செய்யுமா அப்படின்னா தீர்க்கமாக வேலை செய்யுமா? என்னுடைய அனுபவத்தில் நானே பார்த்துருக்கேன். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கிளையன்ஸ்க்கு, அதாவது எத்தனையோ தெரிஞ்சவங்க எவ்வளோ இருப்பாங்க, பட் இருந்தாலும் என்னுடைய ஒரு எளிமையான அனுபவம், நான் ஒரு எளியவள், எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஹாஸ்பிட்டலில் பெட் ரிட்டனாக இருப்பாங்க பார்த்தீங்களா, தீராத நோய். இது பார்த்தீங்கன்னா இன்னும் 10 நாள் தான், இன்னும் 15 நாள் தான் அப்படின்னு டாக்டர்ஸே சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா புற்றுநோய் முற்றிய நிலையில் இந்த மாதிரி பேஷண்ட்ஸை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இவங்க ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்களுக்கு தசையும் மாரக தசையாக இருக்கும், ஆயுசுக்கும் பெரிய பங்கம் இருக்கும். அப்போ இதை நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். அதாவது என்ன சொல்லுவேன்னா, அம்மா நீங்கள் மருதாணி செடியை பறிங்க, செடியை பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த இலைகளை பறிங்க. பறிக்கும் போது மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, ஓம் திரையம்பகம் யஜாமகம் சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் உருவாருகம் இவ பந்தனா நிருத்யோர் முக்ஷ யமாமிருதா அப்படின்ற மந்திரம், இதை சொல்லி பாராயணம் பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த மந்திரம் சொல்லியே அரைங்க, அரைச்சு அவங்களுக்கு கையில வைங்க. இதை தொடர்ந்து செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய தொடர்ந்து செய்யுறவங்க நிறைய பேர் நல்லா இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அது பார்த்தீங்கன்னா விதி வழி பிராப்தம் இல்லாதவங்க நல்லா இல்லாமல் போனதும் உண்டு, நிறைய பேர் நல்லா இருக்காங்க. இது நிதர்சன உண்மை. ஆக வைத்தியம் ஒரு பக்கம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைத்தியம் பண்ணாதீங்க, இதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்றது பெரிய முட்டாள்தனம். வைத்தியம் ஒரு பக்கம், அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கூட ஆன்மீக ரீதியாக. ஆக இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னும் போது நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்குமா அவங்களோட உடல்நிலையில். இந்த மருதாணி அப்போ அதீத சந்தோஷம் வேணுமா, மருதாணியை அரைச்சி வச்சுக்கோங்க. குடும்பத்தில் நிம்மதி அப்படின்றது வேணுமா, மருதாணியை அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கும் மேலே எங்கெல்லாம் மருதாணி அரைச்சி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மருதாணி வனம் இருக்கும். மகாலட்சுமி தாயார் ஒரு முறை சொல்லியிருக்கா, அம்மா நீ எங்கேயுமே நிரந்தரமா இருக்க மாட்டேன்றியம்மா, எங்கதாம்மா நிரந்தரமா இருப்ப. பிருகு முனிவர் ஒரு முறை கேட்டிருக்கார், நாரதர் ஒரு முறை கேட்டிருக்கார். அப்ப தாயார் 108 வஸ்துக்கள் சொல்லியிருக்கா, இந்த இடத்துல இந்த பொருட்கள் இந்த வஸ்துக்கள் இருக்கிற இடத்துல நான் நிரந்தரமா இருப்பேன். அந்த மாதிரி ஒரு வஸ்து என்ன அப்படின்னா மருதாணி செடி. அலைகளோட ஓசை, பசுனோட மாடுகளோட கோமியம் சாணம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துளசி வனம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மருதாணி வனம். மருதாணி நிறைஞ்சி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நான் நிதர்சனமா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆக மகாலட்சுமி கடாட்சம் வேணுமா, மருதாணியை அரைச்சி வச்சுக்கோங்க. உயிர் பயம் இருக்கா, மருதாணியை அரைச்சி வச்சுக்கோங்க. அகால மரணம் எங்கள் குடும்பத்தில் அப்பப்போ நடக்குதுமா அப்படின்னா நம்ம மருதாணியை அரைச்சி வச்சுக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிற அன்னைக்கு வைக்காதீங்க. 6 மணிக்கு மேலே மருதாணி அப்படின்றது பறிக்காதீங்க. இன்னும் இந்த மருதாணியை வச்சு எத்தனையோ பார்த்தீங்கன்னா ஆன்மீக விஷயங்கள், ஆன்மீக வழிபாடுகள் இருக்க தான் செய்து. இனி வரும் பதிவுகளில் நம்ம பார்க்கலாமா, எல்லாத்தையும் இந்த பதிவிலே சொல்கிறோம் அப்படின்னும் போது பார்க்கறதுக்கு பொறுமை இருக்காது. அதே மாதிரி பதிவும் ரொம்ப நீளும். மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னும் போது மருதாணியினோட பூ வச்சு நீங்கள் தாயாரை வழிபாடு பண்ணுங்க. அந்த வழிபாடு ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் நம்மளுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றது நிதர்சன உண்மைமா. இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேம்மா. நன்றி.